Hi friends, Assalamu alaikum. Welcome back to our channel Rumesa Lifestyle. Day 6 of Ramadan. Iftar preparation எப்போ சான்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு டீட்டெயிலாக லாங் வீடியோ வித் டைமிங்கோட பார்க்க போகிறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் கிச்சனில் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் 2:30. எந்த ப்ரிப்பரேஷனுமே பண்ணி வைக்கல. பால் மட்டும்தான் காய்ச்சி வச்சுருந்தேன். நான் எப்போதுமே நோம்பு டயத்தில் தான் பாலாடையை கலெக்ட் பண்ணி நெய் உருக்குவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம அதிகமாக பால் வாங்குவோம். அதனால் பாலாடை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, பால் காய்ச்சினதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி போடாமல் இருந்தால் நல்லா ஆடை அப்படி விழுவும், நம்ம எடுத்துடலாம். இதுவே நம்ம மூடி போட்டோம்னாக்கா அந்த ஹீட்டோட வேர்வை தண்ணி இறங்கி ஆடை வந்து பால்லே மிக்ஸ் ஆயிரும். சில பேர் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்பாங்க. அப்படி பால் எடுத்து வைக்கிறீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா? பால் வந்து ரொம்ப தண்ணியாக தெரியும். ஏன்னா பாலில் உள்ள சத்து எல்லாமே அந்த ஆடையில் போயிடும். ஃபுல்லாகவே வந்து பால் எந்த ஒரு சத்துமே இல்லாமல் தான் இருக்கும். அப்படி பண்ணாதீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நான் ஃபல்டா மிக்ஸை வச்சு ஃபல்டா தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஃபலூடா மிக்ஸும் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா லங்ஸ் இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே கட்டியாயிரும். ஃபலூடா மிக்ஸ்லேயே கொஞ்சம் சுகர் இருக்கும், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மில்க் மேட் மட்டும் தான் சேர்த்துருந்தேன், கொஞ்சம் க்ரீமியாக தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபலூடாக்கு ஜெல்லி போட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தண்ணியுமே கொதிக்க வச்சுட்டேன். என்கிட்ட 3 ஃப்ளேவர் தான் இருந்துச்சு. பைனாப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, 3மே சேம் கலர் பட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். ஷாப்பிங் ஹால் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இந்த 3 கலர் தான் எனக்கு கிடச்சிருந்தது. நம்ம இடையில வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஓகே, இருக்கிறத வச்சு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கலராக இருந்துச்சுன்னா நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். தண்ணி நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணால் கொஞ்ச நேரத்துலேயே செட் ஆயிரும். அதே கொதிக்க வச்ச தண்ணியில் நான் கொஞ்சம் ஜவ்வரிசியுமே சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து கடல் பாசிக்கு, ஜவ்வரிசி கடல் பாசி இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்காக தான். ஜவ்வரிசி வந்து ரொம்ப நல்லது. நோம்பு டயத்தில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த பாதாம் பிசின், சப்ஜா சீட் மாதிரி இதையுமே சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்டவ்வில் எதுவும் வச்சிருக்கும் போது குக்கிங் டைம் எடுக்கும். அந்த டயத்தில் இந்த மாதிரி சைட் பை சைடு உள்ள திங்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிடுங்க. நான் வீடியோஸில் மோஸ்ட்டாக இதெல்லாம் காமிக்க மாட்டேன், பட் இப்படி தான் இருக்கும். நம்ம அவசரமாக எடுத்து வச்சுட்டு மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதோட பாட்டிலாம் மூடாமல் அப்படியே வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். அதுவும் வீடியோஸ் எடுக்கும் போது இப்படி அவசர அவசரமாக தான் பண்ணுவோம். இது மாதிரி இடையிலேயே சின்ன சின்ன வேலைகள் பார்த்து வைக்கும் போது நம்ம கடைசியில் குக்கிங் முடித்த உடனே ஃபுல்லாகவே கிளியர் ஆயிரும். நம்ம உடனே கிச்சனை விட்டு போயிடலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த மாதிரி ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிற மாதிரி தான் தெரியும். ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருக்கும் போதே நான் செலவாத்தை ஓதிக்கிட்டே தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் தனியாக இருக்கிறனால எனக்கு இது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட். இது வேறு யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்க பேசும்போது நமக்கு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஜவ்வரிசியுமே நல்லா குக் ஆயிடுச்சு. அது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ண உடனே கொஞ்சம் சில் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி பண்ணும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்தது வந்து கடல் பாசி தான். நம்ம அதே பாத்திரத்தை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அதிகமாக பாத்திரம் சேராது. அதுவும் இந்த நோம்பு டயத்தில் சொல்லவே வேணாம், நல்லா பாத்திரம் சேருது. யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். தண்ணியில் நல்லா கடல் பாசி கரைஞ்சதும் அதில் வந்து சுகர், தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு பால் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியில் கொஞ்சம் கலர் சேர்த்தா பார்க்க நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து பிஸ்தா கலர் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கடல் பாசியுமே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:30. நம்ம ஸ்டார்ட் பண்ணது 2:30. கரெக்டாக 43 மினிட்ஸ் ஆயிருக்கு. நான் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுனால தான் கொஞ்சம் இதாகிருக்கு. லேட்டாக ½ அன் ஹவர்லேயே முடிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு கேமரா செட் பண்ணணும், ஆங்கிள் செட் பண்ணணும், நானுமே கவர் ஆகக்கூடாது, அதுவுமே பார்த்துக்கணும். கடைசியாக கிச்சன் வீட்டு போகும்போது எக்கு மட்டும் பாயில் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிவிட்டேன். எக்கு பாயில் ஆனதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா கூல் டவுன் ஆயிடுச்சு. அதையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சா செட் ஆயிரும் எல்லாமே. நெக்ஸ்ட்டு நான் வந்து 4:45க்கு கிச்சனுக்கு வந்தேன். நன்னார் ஷர்பத்துமே கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்னு ஃபஸ்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஆனியன் எக் போண்டா பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே மல்லி புதினா கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சேர்க்கலை, கிட்ஸ்லாம் சாப்பிட்றனால. சேர்த்துட்டு நல்லா கையாலேயே பிசைஞ்சிட்டு நம்ம ப்ரிப்ரேஷனில் செஞ்சு வச்ச அந்த பஜ்ஜி மிக்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் பாருங்கள். ஒரே ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம். இதுவே வந்து நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலைன்னா கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மசாலான்னு எல்லா பாட்டில்ஸுமே ஓப்பன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். உப்பு கூட சேர்க்கலை, அப்போயே நம்ம சேர்த்தனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் தண்ணி இப்போ சேர்க்காதீங்க. ஏன்னா வெங்காயத்துலேருந்துமே தண்ணி வரும். ஸோ வந்து நம்ம எப்போ பண்ண போகிறோமோ அப்போ தண்ணி தெளிச்சிட்டு இது பண்ணிக்கலாம். அதுவும் தண்ணி தெளிக்க தான் செய்யணும், தண்ணி எடுத்து ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் போண்டா பண்ணுவோம்ல, அது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து தட்டி உள்ளே வந்து எக் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது ஒன்றும் இல்லை. நம்ம தனியாக முட்டை போண்டா பண்ணுவோம், தனியாக வெங்காய போண்டா பண்ணுவோம். இது வந்து வெங்காய போண்டாக்குள்ளே முட்டையை ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். நல்லா வந்து வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து எக்கும் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:14. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஃப்ரை பண்ணேன். நமக்கு டைமும் இருக்குது, நல்லாவும் செட் ஆகணும். எனக்கு ரீசன் என்னன்னா, நம்ம குட்டீஸ் இருக்காங்கல்ல, அவங்களையுமே போய் பார்க்கணும் இல்லையா, அதனால தான் நான் 10 மினிட்ஸ் வந்து கேப் எடுத்துட்டேன். மதியம் வந்து நம்ம 2:30க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு வேலையுமே நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு.
இப்போ வந்து டிவியில் வந்து ரைம்ஸ் போட்டு விட்டுட்டு தான் வந்திருந்தேன். ஸோ கேப்பில் போய் பார்க்கணும்ல, அதனால தான் எனக்கு 10 மினிட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் தனியாக வந்து மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி டிவி தான், ஃபோன் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டேன். டிவியில் வந்து ரைம்ஸ் போட்டு விட்டுருவேன். அப்போவுமே வந்து காலு கீழே வந்து நின்றுட்டு தூக்க சொல்லி இது பண்ணுவாங்க. பேபிஸ் அப்படி தானே. ஓகே, இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அது ஃப்ரை ஆகிற கேப்லேயே நான் வந்து நல்லா ஜெல்லிலாம் செட் ஆகிடுச்சு. அதுக்கு குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடல் பாசியுமே நல்லா செட் ஆகிடுச்சு. அதுவுமே அன்மோல்ட் பண்ணிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:37 நியர் இஃப்தார் டைம் வந்து நெருங்கிருச்சு நமக்கு. ஸோ இப்போ நம்ம வீடியோ கட் பண்ணால் தான் நம்ம வந்து ருமீசாஸ் கிச்சனுக்கு வந்து நான் வீடியோ எடுக்க முடியும். ஃபலூடா செட் பண்ணுறது இந்த வீடியோவில் கவர் பண்ணல. நம்ம ருமீசாஸ் கிச்சனில் இருக்குது. நம்ம டெய்லியுமே ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஷார்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கீழே போய் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. ஃபலூடா செய்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து மட்டும் வச்சாச்சு. இன்றைக்கி ஃப்ரூட் சேர்க்காம நட்ஸ் மட்டும் சேர்த்து பண்ண போகிறோம். இப்படி தான் நமக்கு இஃப்தார் டைம் போகும். அந்த சேனலுக்குமே வீடியோ எடுக்கணும், இதுக்குமே வந்து ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் எடுக்கணும். ஸோ எல்லாத்தையுமே முன்னாடியே பண்ணிடுவேன். 6 o'clock அந்த டீப் ஃப்ரை பண்ணுறது அதெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து டைமிங் செட் ஆகாது.